Hi friends, welcome to Vallamai IAS Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 8th ஸ்டாண்டர்ட்ல ப்ரோஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் என்ன அப்படினா hobby turns a successful career அப்படிங்கற ப்ரோஸ் தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ப்ரோஸ்ல என்ன சொல்றாங்க அப்படினா ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்க ஹாபியா ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஹாபியை அவங்க கண்டினியூஸா பண்றதுனால அவங்க எப்படி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா மாறறாங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து சொல்லிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் ஹாபி, எனக்கு புக் படிக்கிறது என்னோட ஹாபினா நான் அதுல எப்படி பெரிய ஆள் ஆகுறேன், எழுதுறது என்னோட ஹாபி அப்படின்னா நான் அதுல எப்படி பெரிய ஆள் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாபில அவங்க எப்படி வந்து பெரிய ஆள் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, செக்ஷன் 1ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் வந்து எப்படி வந்து ரைட்டிங் அவன் ஹாபியா செலக்ட் பண்ணி அதுல எப்படி பெரிய ஆளா ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் தேர் வாஸ் ஏ பாய் நேம்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. பேர் என்ன அப்படின்னா மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தானா, அவனுக்கு ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா படிக்கிறதுல வந்து அவனுக்கு அவ்வளவு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லையா. அதான் சொல்றேன், he was studying at school in his village. He found it difficult to read and write. படிக்கவும் எழுதவும் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவான். ஒரு புக்கை படிக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒன்று எழுதணும் அப்படின்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவானா. அவனுக்கு அவ்வளோ ஈஸியா வந்து வராதான். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதை அவங்க தாத்தா வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அவங்க கிராண்ட் ஃபாதர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதை நோட்டீஸ் பண்ணி அவனுக்கு எப்படிலாம் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட், படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெட் டைம் ஸ்டோரிஸ்லாம் அவருக்கு வந்து சொல்லுவாங்களாம். நைட்டு தூங்கும் போதுலாம் நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்து அவனுக்கு சொல்றது மூலயமா அவனுக்கு வந்து படிக்கிறதுல வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு அவர் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. யாரு? மணியோடைய தாத்தா வந்து பண்ணியிருக்காராம். அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மணியே என்ன பண்ணியிருக்கான்னா அவனே ஓனா வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. Now he not only enjoyed reading but also started writing his own stories. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவன் படிக்கிறதுல மட்டும் இன்ட்ரெஸ்டா இல்லை, நிறைய ஸ்டோரிஸ் அவனே எழுதவும் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவன் எழுதின ஒரு எஸ்ஸேவை தான் நம்ம வந்து இதுல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் இப்போ வந்து படிக்கிறது மட்டும் இல்லை, ஆல்சோ ஸ்டார்டட் ரைட்டிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓன் ஸ்டோரியே எழுத ஆரம்பிச்சிருக்கான். அதுல ஒரு எஸ்ஸேவை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹாபினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அது ஒரு ஆக்டிவிட்டி. நம்ம ஸ்பேர் டைம், ஸ்பேர்னா நம்ம ஃப்ரீ டைம்ல நம்ம பண்ற ஒரு ஆக்டிவிட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாபி அப்படின்னு சொல்லுவோம். வேலை செய்யும் போது வேலை செஞ்சுட்டு இருப்போம். சும்மா நான் ஃப்ரீயா இருக்கேன், லெஷர் டைம் இருக்கு அப்படின்னா அப்ப எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை நான் பண்றேன் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியை தான் என்ன சொல்லுவாங்களாம் ஹாபி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஹாபி வந்து யூனிக் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பீப்புளுக்கு ஒவ்வொரு ஹாபி இருக்கும். சில பேருக்கு படிப்பாங்க, சில பேர் எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஹாபி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்டனிங், புல்வெளிகள் எல்லாம் அந்த செடியெல்லாம் நடுவாங்கல்ல, அந்த மாதிரி கார்டனிங் பண்றதுல சில பேருக்கு ஹாபி இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபில இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா புக்கு படிக்கிறது சில பேருக்கு ஹாபியா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஹாபியா இருக்கும். சில பேருக்கு ஸ்டாம்ப்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல, அது வந்து ஹாபியா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வீடியோ கேம் விளையாடுறது ஹாபியா இருக்கும். அதை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹாபி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. People have hobbies not only to pass their free time but also to do something useful. அதாவது people வந்து ஹாபியை வந்து வச்சிருக்காங்கல்ல, அது வந்து சும்மா அவங்களோட லெஷர் டைமை கழிக்கிறதுக்காக மட்டும், ஃப்ரீ டைமை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்கு மட்டும் இல்லை, சில பேர் வந்து அவங்க ஹாபியை வந்து யூஸ்ஃபுல்லாகவும் வச்சிருக்காங்க, சம்திங் யூஸ்ஃபுல்லாகவும் வந்து பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா ஹாபிஸ் ஹெல்ப் பீப்புள் லேர்ன் நியூ திங்ஸ், ரிலாக்ஸ் ஆஃப்டர் எ டே ஆஃப் டயரிங் ஒர்க் அண்ட் டு எனர்ஜைஸ் தர் பாடி அண்ட் மைண்ட். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு வரவங்க அவங்களோட மைண்டும் அவங்களோட பாடியும் திரும்ப எனர்ஜைஸ் பண்றதுக்கு, ரிலாக்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹாபி. அது மட்டும் இல்லாம நிறைய புது புது விஷயங்களை கத்துக்கவும் செய்யறாங்க அந்த ஹாபி மூலமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹாபி அப்படிங்கிறது ஃப்ரீ டைம்ல நம்ம யூஸ் பண்றதுக்கான விஷயம் மட்டும் கிடையாது, வேற சில ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான சில விஷயங்களை நம்ம பண்றதும் ஹாபி தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம லெஷர் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்காக மட்டும் அந்த ஹாபியை வச்சுல சில பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த ஹாபியை வந்து யூஸ்ஃபுல்லா பண்ற அளவுக்கும் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்னைக்கு டே ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு அவங்களோட பாடியும் அவங்களோட மைண்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து திரும்ப அவங்க அந்த டேல இருந்து அவங்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து விட்டுட்டு அவங்க திரும்ப எப்படி அந்த நாளை வந்து ரீஎனர்ஜைஸ் பண்றாங்க, அதுவும் வந்து ஹாபி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா
ஹாபி ஹெல்ப் பீப்புள் நிறைய புது புது விஷயங்களை அவங்க கற்றுக்கிறதுக்கும், அவங்க அந்த நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்த அவங்களுக்கு எப்படிலாம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்றதுக்கும் ஹாபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சேம் இன் திஸ் கேஸ் வித் மீ. எனக்கும் அப்படிதான். எனக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னா ரைட்டிங் வந்து என்னோட ஹாபி அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்கிறான். அதான் சொல்கிறான், ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஹாபினா என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன ஹாபினா ரைட்டிங் வந்து அவனோட ஹாபி அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட் அப்படிங்கிறவர் ஒரு லைன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் ஏ ஹாபி. உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் ஹாபியாக பண்ணுங்க. உங்களோட ஹாபியாக நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்பாங்க. வாரன் பஃபெட் அப்படிங்கிறவங்க தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து போகலாமா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஹாபி. எல்லாரும் வந்து அந்த ஹாபியை வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ ஹாபின்னா நம்ம என்ன சொன்னோம், நம்மளோட லெஷர் டைமை நம்ம அதில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஹாபின்னு சொல்லுவோம். இப்போ ரைட்டிங்கை நீங்கள் ஹாபியாக எல்லாரும் எடுத்துப்பாங்களான்னு கேட்டால் எல்லாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஹாபியே நான் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன். திரும்ப நான் ரைட்டிங்கை ஹாபியாக எடுத்துக்கிட்டு என்ன நான் எக்ஸ்ஹாஸ்ட் அப்படின்னா டயர் அவுட்டு, அதான் வந்து எஸ்ஹாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரைட்டிங்கை ஹாபியாக எடுத்துகிட்டு திரும்ப நான் எழுதி எழுதி டயர்டாக விரும்பலை. அப்போ நிறைய பேர் வந்து ஹாபி வந்து ரைட்டிங்காக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மெனி ஃபீல் தட் ரைட்டிங் இஸ், ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ரைட்டிங் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் அதனால அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா அந்த கதையை எழுதுறது யாரு, மனிதனே எழுதுறான். அவன் என்ன சொல்கிறான், எனக்கு அப்படி தோணலை. ஐ ஃபீல் ரைட்டிங் இஸ் லைக் பெயிண்டிங் அவர் வாய்ஸ். அவனுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ரைட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா என்னுடைய குரலோடைய ஒரு ஓவியமாக தான் நான் பார்க்குறேன். நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணுறேனோ அதெல்லாம் வெளியில் கொண்டு வர ஒரு விஷயமா தான் நான் ரைட்டிங்கை பார்க்குறேன். எனக்கு வந்து டஃப் இல்லை. நிறைய பேருக்கு வந்து ரைட்டிங்னா டஃப்பாக இருக்கும், ஆனால் எனக்கு வந்து அது டஃப் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து பாருங்க, when I get free time, எனக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பென்னு அண்ட் நோட் புக்கை கையில் எடுத்துப்பேன். எனக்கு மனசில் தோன்ற விஷயங்கள், எனக்கு வர ஐடியாஸ் எல்லாத்தையுமே அந்த வார்த்தைகளை ஃபுல்லாகவே நான் பெயிண்டிங்காக எழுதிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ ரைட் ஸ்டோரிஸ், போயம் எழுதுவாராம். சம்டைம்ஸ் அபவுட் மை ஃபீலிங்ஸ், நான் என்ன ஃபீல் பண்ணுறோனோ அதை கூட எழுதுவேன். ஸ்டோரிஸ் எழுதுவார், போயம் எழுதுவார். அவர் சில டைம் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதையும் வந்து அவர் எழுதுவாராம். மை மைண்ட் ரிலாக்ஸஸ் வென் ஐ போர் மை தாட்ஸ் ஆஸ் வேர்ட்ஸ், ஸோ ரைட்டிங் எனர்ஜைஸ் மீ. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு தோன்ற விஷயங்களெல்லாம் நான் ஒரு பெண்ணும் ஒரு பேப்பரை எடுத்து நான் எழுதும் பொழுது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா என் மைண்டே ரிலாக்ஸ் ஆகுது. என்னுடைய ஃபீலிங்கே ரொம்ப நல்லா இருக்குது. நான் எல்லாமே நல்லா என் மைண்டே வந்து ரிலாக்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி ரைட்டிங் வந்து எனக்கு என்ன கொடுக்குது, எனர்ஜைஸ் கொடுக்குது. திரும்ப வந்து எனக்கு ஒரு புத்துணர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நல்ல எனர்ஜியை வந்து எனக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அடுத்து பாருங்க, when I write things my imagination is at its best. நான் ரைட் பண்ணும்போது, அதாவது நான் எழுதும்போது இமேஜினேஷன், என்னோட கற்பனை எப்படி இருக்குன்னா பெஸ்ட்டாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு பயங்கரமாக கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறாராம். அந்த உலகத்தையே எப்படி கற்பனை பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மேஜிக் வேர்ல்டு, மாயாஜாலம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மேஜிஷியன் மாதிரி வந்து கற்பனை பண்ணுறேன். அவரோட கற்பனையில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா கற்பனையில் அவரே பறப்பாராம். அவர் பறக்கிற மாதிரி இருக்குமா, அது பேர் என்ன, பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பேசுகிற மாதிரி இருக்குமா. அப்போ அவர் உலகமே எப்படி அவர் கற்பனை பண்ணிக்கிறாரு அப்படின்னா ரொம்ப பெருசாக கற்பனை பண்ணிக்கிறாரு. ஒரு மேஜிக் வேர்ல்டு மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாரு. அந்த மேஜிக் வேர்ல்டில் அவரே வந்து பறப்பாராம். பறவைகள்லாம் வந்து பேசுமா அவரோட உலகத்தில். அதுதான் வந்து சொல்கிறாங்க. ரைட்டிங் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் மை செல்ஃப் இன் டு த வேர்ல்ட். இந்த ரைட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக என்ன அந்த வேர்ல்டுக்குள்ளே, அந்த கற்பனையான உலகத்துக்குள்ளே என்னை கொண்டுட்டு போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சம்டைம்ஸ் ஐ சிட் வித் ஸ்மால் சில்ட்ரன் அண்ட் என்டர்டைன் தம் வித் தீஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் மைண்ட் தட் ஹாப்பினஸ் ஆஃப் தர் ஃபேஸஸ் மேக்ஸ் மீ டு ரைட் மோர் அண்ட் பெட்டர். சில டைம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சின்ன பசங்க கூட உட்காந்து அவங்கள என்டர்டைன் பண்ணுற மாதிரி சில ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாராம். அவங்க வந்து அதுக்காக சிரிப்பாங்களாம். அதை பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இன்னும் அதிகமாக இன்னும் பெட்டராக நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி தோணுமா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, although writing is just a hobby for me yet it is very beneficial. என்னதான் ரைட்டிங் வந்து எனக்கு ஒரு ஹாபியாக இருந்தாலும் எனக்குள்ள அது ஒரு பெரிய பெனிஃபிஷியலாக இருந்தது, ரொம்ப பெரிய ஒரு பெனிஃபிட் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, இட் ஓப்பன்ஸ் மை மைண்ட் டு திங்க் பியாண்ட் த லிட்டில் திங்ஸ் வித் எ ப்ராடர் மைண்ட். சின்ன சின்ன விஷயத்தை கூட நான் பெரிய கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ்னால ஒரு சின்ன விஷயத்தையே நான் எப்படி பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் ரொம்ப நல்லா
பெருசாக ப்ராடராக என் மைண்டு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு விஷயத்தை நம்ம நிறைய யோசிச்சாதானே அதுலேருந்து நம்ம நிறைய கற்பனை எடுக்க முடியும், அதுலேருந்து எழுத முடியும். அதுதான் வந்து சொல்கிறாங்க. இட் மேக்ஸ் மீ மோர் பேஷனேட் அபவுட் மை லைஃப். இட் மேக்ஸ் மீ லேர்ன். நிறைய புது புது விஷயங்கள் எனக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து இந்த ரைட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மொமெண்ட்டையும், என் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த ரைட்டிங் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். மார்க் ட்வைன் வந்து ஒரு லைன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். எப்போ அது ரொம்ப ஈஸி அப்படின்னா, தேவையில்லாத ராங் வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் கிராஸ் அவுட் பண்ணும்பொழுது ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ரைட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, ஈஸியான விஷயம்தான். எப்போ அது உங்களுக்கு ஈஸி அப்படின்னா, தேவையில்லாத ராங் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கிராஸ் அவுட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா ரைட்டிங் வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு, மார்க் ட்வைன் வந்து சொல்றாரு. அடுத்து போலாமா? மை ஹாபி ஹெல்ப்டு மீ இன் ஸ்கூல் டூ. என்னோட ஹாபி ஸ்கூல்ல கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து இந்த மாதிரி எழுதுறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சா. ஃபர்ஸ்ட் when I started writing things I was unable to describe them accurately. ஃபர்ஸ்ட் அவர் எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை அக்யூரேட்டா, எக்ஸாக்டா, அக்யூரேட்லி அப்படின்னா எக்ஸாக்டா அவரால் வந்து கரெக்டா துல்லியமா சொல்ல முடியலையா ஃபர்ஸ்ட் அவர் எழுதும் பொழுது. வித் டைம் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப்டு மீ திங்க் ஆஃப் நியூ ideas and this made me a good writer. நாட்கள் போக போக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வளர வளர ஒரு விஷயமும் அவர் என்னன்னா புது புது ஐடியா அவருக்கு வர ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நல்ல குட் ரைட்டரா வந்து மாறினாரு அப்படின்னு சொல்றாங்க. Now I look out for things which I was not able to see before. முன்னாடி பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் இப்ப நான் பார்க்கிறேன். முன்னாடி எனக்கு கற்பனையில எட்டாத விஷயங்கள்லாம் இப்ப எனக்கு எட்டுது அப்படின்னு சொல்றாரு. Hence, I can describe things better in my stories. I feel no problem with writing English essays or stories as it was my hobby. அதாவது முன்னாலாம் எனக்கு கஷ்டமா இருந்தது, ஆனால் இப்பெல்லாம் வந்து எனக்கு எழுதுறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி எழுதணும் இல்லை ஒரு எஸ்ஸே எழுதணும்னா கூட நான் ஈஸியாக எழுதிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. To become a better writer, I spend time on learning how to write in different form like fiction and non-fiction. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் நான் பெட்டர் ரைட்டரா மாறணும், இன்னும் நான் நல்லா எழுதணும்னா நிறைய ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்லாம் வந்து, ஃபிக்ஷன் அப்படின்னா கற்பனையான கதை, புதினம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்லாம் வந்து இன்னும் நான் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல எழுதணும். யாருக்கு தெரியும், கண்டிப்பா நானே ஒரு நாள் வந்து என்னவா ஆகலாம்னா ஆர்கே நாராயணன் மாதிரி ஒரு நல்ல ரைட்டரா வந்து மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 1ல மணி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எப்படி ஒரு நல்ல ரைட்டரா மாறினாரு அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு C.N. அண்ணாதுரை, அவரோட ஹாபி வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங்கா. யாரோட ஹாபி வந்து ரீடிங் ரைட்டிங் அப்படின்னு கேட்டா C.N. அண்ணாதுரை, அண்ணா இருக்கார்ல, அறிஞர் அண்ணா, அவரோட ஹாபி தான் வந்து என்ன அப்படின்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங். He wrote many books, stories, plays, thought-provoking articles and cine dialogues which have contributed to reformation of society as we know it today. இப்ப இருக்கிற உலகத்தில், இப்ப நம்ம பார்க்குற ஒரு உலகத்துல அவருடைய ஸ்டோரிஸ் நிறைய என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட சொசைட்டி ரீஃபார்மேஷன் உருவாக, திரும்ப ஒரு சொசைட்டியாக நம்ம சொசைட்டி உருவாகிறதுக்கு இவரோட கதைகள், இவருடைய புக்ஸு, இவருடைய ஆர்டிகல்ஸ், இவரோட பிளேஸ்லாம் வந்து நிறைய வந்து வழிவகு பண்ணியிருக்கு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா, C.N. அண்ணாதுரை அப்படிங்கிறவங்களுடைய ஹாபி என்ன அப்படின்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து மணி வந்து யாரை மாதிரி ஒரு ரைட்டராக மாறுவேன்னு சொல்லியிருப்பாரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே நாராயணன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்னென்ன ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரிஸ்லாம் வந்து எழுதணும்னு நினைச்சார் அப்படின்னா ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க் ட்வைனோட லைனு, ரைட்டிங் வந்து ஒரு ஈஸியான விஷயம்தான், தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கிராஸ் அவுட் பண்ணிங்கன்னா ரைட்டிங் வந்து ஒரு ஈஸியான விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இதில் அப்படின்னா மணியோடைய ஹாபி என்னன்னு கேட்டிங்கன்னா ரைட்டிங் தான் மணியோட ஹாபி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவால் தான் அவருக்கு வந்து ரைட்டிங்லேயும் ரீடிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா அவங்க தாத்தா நிறைய பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லுவார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட்டோட லைன், என்னெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் ஹாபியாக எடுத்துக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது வாரன் பஃபட்டோட லைனு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மற்ற எல்லாமே வந்து கதை தான். அடுத்து கிளாசரி பார்க்கலாமா? யூனிக் அப்படின்னா அன்காமன், எல்லாருக்கும் வேற வேற. காமன் அப்படின்னா ஒரே மாதிரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் வேற வேற மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிக் அப்படின்னு சொல்லுவோம். யூனிக் அப்படின்னா டிஸ்டிங்டிவ், வேறுபட்ட, அன்காமன் அர்த்தம். எஸ் ஹேஷ் அப்படின்னா டயர்ட் அவுட் ஆகுறது, டயர்ட் ஆயிடுவாங்க. எல்லாருமே ஹாபி வந்து ரைட்டிங்கை ஹாபியாக எடுத்துக்கிட்டாங்க, டயர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லைனில் பார்த்தோம்ல, அதுதான் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜைசஸ் அப்படின்னா கிவ் எனர்ஜி, எனர்ஜி கொடுக்கறது தான் நம்ம எனர்ஜைசஸ் சொல்லுவோம். பேஷனேட் அப்படின்னா ஹார்ட் ஃபெல்ட், இன்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அக்யூரேட் அப்படின்னா கரெக்டா இருக்கிறது, எக்ஸாக்டா, இதுதான் துல்லியம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அக்யூரேட். ஃபிக்ஷன் அப்படின்னா இமேஜினேட்டிவ் ரைட்டிங், புதினம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல புதினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஷன் இமேஜினேட்டிவ் ரைட்டிங், கற்பனையில நம்ம எழுதுறோம்ல, அதுதான் ஃபிக்ஷன் சொல்றாங்க. ஸ்பேர் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்ட்ராவா, ஸ்பேர் சாவி அப்படின்னு சொல்லுவோம்ல, உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்பேர் சாவி இருக்கா, அந்த சாவி தொலைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப ஸ்பேர் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து போலாமா? இதுல நமக்கு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? மணி இமேஜின்ட் எ வேர்ல்டு வித், மணி வந்து வேர்ல்டை எப்படி இமேஜின் பண்ணா மேஜிக் அண்ட் மேஜிஷியன்ஸ் மாதிரி அப்படிதானே இமேஜின் பண்ணாரு. அதுல வந்து பறவை வந்து பேசுற மாதிரி, இவரே வந்து பறக்கிற மாதிரிலாம் வந்து இமேஜின் பண்ணாரா, அதுதான் சொல்றாங்க. மேஜிக் அண்ட் மேஜிஷியன் மாதிரி கற்பனை பண்ணாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா when money started writing he was unable to describe them accurately. ஃபர்ஸ்ட் அவர் வந்து ரைட் பண்ணும்பொழுது அவரால் அக்யூரேட்டா சில விஷயங்களை சொல்ல முடியல. அப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சூப்பரா எழுத ஆரம்பிச்சாரு அப்படின்னு பார்த்தோமா. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவரால் அக்யூரேட்டா வந்து என்ன பண்ண முடியல, டிஸ்கிரைப் பண்ண முடியல. மணி ஃபீல்ஸ் ரைட்டிங் இஸ் லைக், மணி வந்து ரைட்டிங் எப்படி நினைச்சாரு அப்படின்னா பெயிண்டிங் த வாய்ஸ், அதாவது நம்ம என்னோட குரலோட ஓவியம் அப்படின்னு சொன்னாங்களே, என்னவா பெயிண்டிங் த வாய்ஸ் அதான் நினைச்சாரு. என்ன அவரோட ரைட்டிங்கை அவர் எப்படி நினைச்சாரு அப்படின்னா வாய்ஸ், பெயிண்டிங் ஆஃப் த வாய்ஸா தான் வந்து நினைச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்து போலாம் செக்ஷன் 2க்கு. செக்ஷன் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்து இன்னொருத்தரோட ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் குமார் கார்க் அப்படின்றவரோட ஸ்டோரி. இவங்க வந்து யார் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட், ஓவியம் வரைவாங்கல்ல அவங்க. யாரு இவங்க? வந்து ஒரு ஆர்டிஸ்டா. எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா ஜெய்ப்பூர், இந்தியாவில் ஜெய்ப்பூர்ல வாழ்ந்தாங்களாம். இவரோட குழந்தை பருவம் நல்லா தான் இருந்துச்சான். எப்போ வரைக்கும் அப்படின்னா அவருக்கு 3 வயசுல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இன்ஜுரி வந்து நடந்துருச்சு. எப்போ? 3 வயசுல அவருக்கு ஒரு இன்ஜுரி வந்துருச்சு. அந்த இன்ஜுரிக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா அவர் நல்லா தான் இருந்தாரு. அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து கண்ணு காது கேட்காம போயிடுச்சான். அஜய் வாஸ் ட்ரீட்டட் பட் ட்ரீட்மெண்ட் லெஃப்ட் ஹிம் பர்மனன்ட்லி ஹியரிங் இம்பேர்ட். ஹியரிங் இம்பேர்ட் அப்படின்னா காது கேட்க முடியாம போயிடுச்சான். புரியுதா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அஜய் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க வந்து எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா ஜெய்ப்பூர்ல, இந்தியாவில் வந்து வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு எப்போ வந்து இன்ஜுரி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 3 வயசுல வந்து இன்ஜுரி ஆயிடுச்சான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்தாராம். அந்த இன்ஜுரியால என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு ஹியரிங் இம்பேர்ட் ஆயிடுச்சு, காது கேட்காம போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நிறைய ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டு போனாங்களா, ஆனா எந்த இம்பேர்மெண்ட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி கியூர் பண்ணவே முடியல. அந்த குறையை வந்து நம்மளால கியூர் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அதை ஒரு பெருசா இது பண்ணல. பட் இட் டிடன்ட் கியூர் ஹிம், கியூர் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்றாங்களா. ஹிஸ் ஃபாதர் ஒன்ஸ் பாட் ஹிம் எ பெயிண்ட் செட் டு பிளே. அஜய் ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலி. ஹி பெயிண்டட் ஆன் த வால்ஸ், ஃப்ளோர்ஸ் எக்ஸெட்ரா. ஹி லுக்ட் ஹாப்பி while using the paint set that was gifted to him. அதாவது அவங்க அப்பா வந்து ஒரு தடவை என்ன வாங்கிட்டு போய் கொடுத்தாரா அஜய்க்கு, ஒரு பெயிண்டிங் செட்டை வந்து வாங்கிட்டு போய் கொடுத்தாராம். அதை பார்த்தோன்னே அவர் என்னெல்லாம் பண்றாருன்னா வால்ஸ்ல, ஃப்ளோர்ஸ்லாம் வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து கொஞ்சம் அதுல சந்தோஷமா இருக்காராம். அது அவங்க அப்பா வந்து ரியலைஸ் பண்றாரு. என்ன ரியலைஸ் பண்றாரு அப்படின்னா அஜய்க்கு வந்து பெயிண்டிங்ல டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ரியலைஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அஜய்க்கு வந்து 5 வயசு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா a court artist of
Dholpur, Rajasthan, Sri Suwa Lal saw his painting and was very impressed with his work. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தோல்பூர்ல, ராஜஸ்தான்ல தோல்பூர்ல ஒரு கோர்ட் ஆர்டிஸ்ட் இருக்காராம். இப்போ கோர்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அங்க ராஜாக்கள் கிட்ட வேலை செய்வாங்கல்ல, அந்த அரண்மனையில இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கோர்ட் ஆர்டிஸ்ட் வந்து இருக்காராம். அவர் என்ன பண்றாரு, அவர் பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீ சுவாலால் அப்படின்னு சொல்றாங்க. பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீ சுவாலால். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அஜயோட பெயிண்டிங்கை பாக்குறாரு. எத்தனை வயசுல? அஜய்க்கு 5 வயசு இருக்கும் பொழுது அஜயோட பெயிண்டிங்கை பார்த்துட்டு அந்த பெயிண்டிங்ல இம்ப்ரெஸ் ஆயிட்டாராம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா he then took Ajay and started training him. அப்புறமா அஜய் அவர் கூட்டிட்டு வந்து அஜய்க்கு வந்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு இதுல இம்பார்ட்டண்டா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அஜய் அப்படிங்கிறவர் ஒரு ஆர்டிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல ஒரு வாழ்ந்தாருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து 3 வயசுல இன்ஜுரி ஆச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வேற என்ன அப்படின்னா, அவர் வந்து என்ன அவருக்கு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியரிங் இம்பேர்ட், காது கேட்காது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியரிங் இம்பேர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோல்பூர், இது ஒரு பாயிண்ட், இது முக்கியமான பாயிண்ட். தோல்பூரில் சேர்ந்த கோர்ட் ஆர்டிஸ்ட் அவர் யாரு அப்படின்னா ஸ்ரீ சுவாலால் அப்படிங்கிறவர் அஜயோடைய 5 வயசுல அவரோட பெயிண்டிங்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு அப்புறம் அஜயை கூட்டிட்டு வந்து அவருக்கு ட்ரைனிங் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை வயசு அப்படின்னா 5 வயசு. 3 வயசுல இன்ஜுரி, 5 வயசுல அவரோட பெயிண்டிங்கை பார்த்துட்டு அட்ராக்ட் ஆனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போலாமா? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இஸ் எஜுகேஷன் அஜய் ட்ரைடட் டெய்லரிங். அவரோட எஜுகேஷன் முடிச்சுட்டு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அஜய் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா டெய்லரிங் பண்றாராம். ஆனா அவருக்கு வந்து அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. ஏன்னா அவருக்கு பிடிச்சது பெயிண்டிங் தானே. அவரை போயிட்டு டெய்லரிங் பண்ண சொன்னா அவர் எப்படி பண்ணுவாரு? அப்ப அவருக்கு வந்து அது ஒரு பெரிய சந்தோஷத்தையே கொடுக்கலையா. அதனால திரும்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பெயிண்டிங்கே போயிடுறாராம். அதுக்கப்புறம் யார்கிட்ட போய் அப்பரண்டிஸா ஒர்க் பண்றாரு அப்படின்னா ஆஷா தேவி அப்படிங்கிறவங்கள்ட்ட அப்பரண்டிஸா வந்து ஒர்க் பண்றாரு. அவங்களுக்கு கீழே போய் சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து பெயிண்டிங் கத்துக்கிட்டாரு. அந்த ஆஷா தேவி அப்படிங்கிறவங்க தான் அஜய்க்கு வந்து பெயிண்டிங் சொல்லி தராங்க. என்ன பெயிண்டிங் சொல்லி தராங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங். என்ன பெயிண்டிங் அப்படின்னு கேட்பாங்க. பாரம்பரியமாக இருந்த இந்தியாவுடைய மினியேச்சர் பெயிண்டிங்கை தான் வந்து சொல்லி தராங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து அஜய் வந்து என்ன ஆயிட்டார் அப்படின்னா ஒரு மாஸ்டரா ஆயிட்டாங்க. ஹி மாஸ்டர் த டெக்னிக் ஆஃப் கலரிங் பேப்பர்ஸ், preparing colors, brushes and gain knowledge of the painting. இந்த பெயிண்டிங்லேயே அஜய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெல்வெஸ்ட் மாஸ்டராக மாறிட்டாரு. அவரே வந்து கலர்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரே வந்து ப்ரஷஸ்லாம் தயாரிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. Soon he became an accomplished artist in the miniature stage. He uses a magnifying glass and a single hair brush for miniature painting that depict Indian culture. அதாவது அவர் இதுக்காக என்ன யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா இந்த 2 விஷயங்கள் தான். ஒன்று மேக்னிஃபையிங் கிளாஸ், பெருசு படுத்தி காட்டுல அதை தான் சொல்றாங்க. மேக்னிஃபையிங் கிளாஸையும் ஒரு சிங்கிள் ஹேர் பிரஷ், இந்த 2 விஷயங்கள் தான் வந்து அவர் வந்து யூஸ் பண்றாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபையிங் கிளாஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேர் பிரஷ். இந்த 2 தான் வந்து அவர் வந்து யூஸ் பண்றாராம். இப்படியே ஒரு பெயிண்டிங்ல நல்லா பயங்கரமா வெல்வெஸ்டா மாறிட்டு ஒரு சின்ன அரிசியில கூட அடுத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இமேஜஸை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு அரிசியில ஒரு படத்தையே வந்து வரைகிற அளவுக்கு அவர் பயங்கரமா மினியேச்சர் பெயிண்டிங்ல நல்லா பயங்கரமா வளர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இப்போ இதுல நமக்கு எக்ஸ்ட்ரா இதுல நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இங்க என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படி இருக்குன்னா, யார்கிட்ட ஒரு அப்பரண்டிஸா போய் சேர்ந்தாரு அப்படின்னா ஆஷா தேவி. அவங்க கிட்ட தான். யார்கிட்ட வந்து மினியேச்சர் பெயிண்டிங் கத்துக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா ஆஷா தேவி கிட்ட தான் கத்துக்கிட்டாங்க. இதுதான் வந்து இதுல நமக்கு முக்கியமான பாயிண்ட். அடுத்து போலாமா? Ajay exhibited his work and sold 144 out of 150 painting display. அஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பெயிண்டிங்கை மொத்தம் 150 பெயிண்டிங் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 144 பெயிண்டிங் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. He continued to show his work throughout India, United States, UK. இவரோட பெயிண்டிங் வந்து எங்கெல்லாம் பரவுச்சு அப்படின்னா இந்தியாவில் ஃபுல்லாக பரவுச்சான். அது இல்லாமல் யூஎஸ்ல, அடுத்து பார்த்தீங்கன்னா UK, யுனைடெட் கிங்டமில் கூட வந்து இவரோட
இவரோட ஒர்க் வந்து நல்லா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2004ல் அஜய் வாஸ் அவார்டட் நேஷனல் அவார்டு அஜய்க்கு வந்து கிடைச்சிருக்கான். யார் கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் கையில் இவருக்கு 2004ல் ஒரு நேஷனல் அவார்டு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பெயிண்டிங் அஜய் இஸ் ஆல்சோ வெரி ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் வித் ஹியரிங் இம்பார்ட்மெண்ட் இன் இந்தியா. அதாவது இவர் வந்து பெயிண்டிங் மட்டும் பண்ணல, பெயிண்டிங்கும் தாண்டி இவர் என்ன பண்றாருன்னா இவரை மாதிரி நிறைய காது கேட்காம இருப்பாங்களே, ஹியரிங் இம்பேக்ட் இருப்பாங்களே, அவங்களோட வெல்ஃபேர்க்காக நிறைய பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன பண்ணாரு அப்படின்னா இவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆஃப் த டெஃப் அண்ட் டம் அசோசியேஷன் இன் ராஜஸ்தான்ல டெஃப் அண்ட் டம் காது கேட்காம வாய் பேச முடியாம ஒரு அசோசியேஷன் இருக்கான். அந்த அசோசியேஷனுடைய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா வந்து அஜய் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி ஹியரிங் இம்பேக்ட் இருக்கிற சில்ட்ரன்ஸ் நிறையா பேருக்கு ஃப்ரீ ட்ரைனிங் ஜெய்ப்பூரில் கொடுக்குறாரா. இந்த மாதிரி படம் வரைவாங்கல்ல அந்த மாதிரி ட்ரைனிங் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ் வெல் அஸ் சில்ட்ரன் இன் அண்ட் ஆர்ஃபனேஜ் இன் காந்தி நகர். ஜெய்ப்பூரில் காந்தி நகரில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது. அங்கே இருக்க குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாரு அப்படின்னா ஃப்ரீ ட்ரைனிங் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் அஜயோட கரண்ட் கோல் இஸ் டு ரீவிட்டலைஸ் த டையிங் ஆர்ட் ஆஃப் ட்ரெடிஷன் மினியேச்சர் இந்தியா. இப்போ வந்து அஜயோடைய இப்போ என்ன கோல் இருக்குது அஜய்க்கு அப்படின்னா இந்த மாதிரி இந்தியாவோட இந்த ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் பெயிண்டிங்கை திரும்ப புதுப்பிக்கணும், ரீவிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னா திரும்ப புதுப்பிச்சு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அஜய்ஸ் லைஃப் ஷோஸ் us that we can turn our hobby or passion to successful career if we are ready to learn and develop our skills. அதான் என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட ஹாபியை நம்ம நல்லா டெவலப் பண்ணி ஒரு பெரிய ஸ்கில்லா நம்ம மாற்றும் போது நம்ம ஹாபியே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கெரியரா நம்மளால எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா அஜய் மொத்தமா எவ்வளவு பெயிண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணாருன்னா 150 பெயிண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணார். மொத்தம் 150 பெயிண்ட், அதுல 144 வந்து சோல்ட் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பெயிண்ட் இந்தியாவில், யூஎஸ்ஏல, யூகேல ஃபுல்லாகவே நல்லா டெவலப் ஆச்சு, எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது அப்படின்றது ஒரு பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அஜய் வந்து 2004ல் ஏபிஜே அப்துல் கலாம் கையில் நேஷனல் அவார்டு வந்து வாங்கினாரு. நேஷனல் அவார்டு வந்து வாங்கினாரு. இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல அஜய் வந்து டஃப் அண்ட் டெம்ப். எங்க ராஜஸ்தான்ல டஃப் அண்ட் டம்ப் அவங்களுக்காக ஒரு அசோசியேஷன் இருக்கு. அந்த அசோசியேஷனுடைய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா இருக்காரு. என்ன மெம்பர்? எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரா இருக்காரா. அடுத்து என்னன்னா ஜெய்ப்பூர்ல ஒரு ஆர்ஃபனேஜ், காந்தி நகர்ல ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு. அங்க வந்து காது கேட்காத பிள்ளைங்களுக்கு அஜய் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய ஃப்ரீ ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரோட கரண்ட் கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மினியேச்சர் பெயிண்டிங்கை திரும்ப ரீவிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய இப்ப கரண்டா இருக்கிற கோல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து கிளாஸரி போலாமா? இம்பார்ட்மெண்ட் அப்படின்னா டிசபிலிட்டி, காது கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இல்லை அப்படின்னு சொல்லி டிசபிலிட்டி, அதுதான் இம்பேர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன பெயிண்டிங், அதான் வெரி ஸ்மால் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஒரு அரிசியில் கூட பெயிண்டிங் பண்ணாருன்னு பார்த்தோம்ல, ரொம்ப சின்ன பெயிண்டிங் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மினியேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கம்ப்ளிஷ்டு அப்படின்னா ஃபுல்ஃபில்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்து மேக்னிஃபையிங் அப்படின்னா பெருசாக ஆக்கி காமிக்கிறது, அதான் என்ஹான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிபிட்டட் அப்படின்னா ஷோ ஆர் ரிவீல், வெளியில் காமிக்கிறது, எக்ஸிபிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் எக்ஸிபிட்டட் அப்படின்னா ரிவீல் பண்றது, ஷோ பண்றது, வெளியில எல்லாருக்கும் தெரியுற மாதிரி காமிக்கிறது. ரீவிட்டலைஸ் அப்படின்னா ரீ எனர்ஜைஸ், அதாவது ஒன்று அழிஞ்சு போற மாதிரி இருக்கிறத திரும்ப புதுப்பிச்சு கொண்டுட்டு வரோம்ல, அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரீவிட்டலைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து போலாமா? இதுல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? அஜய் கார்க் இஸ் அன் ஆர்டிஸ்ட். அஜய் கார்க் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்டா? ஆமா, எஸ் ஆர்டிஸ்ட் தானே அவங்க. அப்ப ட்ரூ. எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெய்ப்பூர். பார்த்தோமா? ஆஷா தேவி தாட் அஜய் த மினியேச்சர் பெயிண்டிங். ஆஷா தேவி தான் சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா, அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அஜய் டிஸ்பிளேட் 150 பெயிண்டிங். கரெக்ட் தானே? அதுல சோல்ட் அவுட் ஆனது எத்தனை? 144 பெயிண்டிங். அஜய் வாஸ் அவார்டட் பை இந்தியன் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமா. அவங்க கையில வாங்கினாங்க. எப்போ வாங்கினாங்க? 2004ல் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 போலாமா. செக்ஷன் 3ல யாரை பற்றி கொடுத்துருப்பாங்கன்னா இளவழகி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் த பேஷனேட்டட் பீப்புள் ஆல்வேஸ் சேஸ் தர் ட்ரீம் அண்ட் லிவ் இட். அதாவது ரொம்ப கடின உழைப்பாக ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அது ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப பேஷனேட் அப்படின்னா ரொம்ப அதிலே வந்து இன்வால்மெண்ட்டோட இதுதான் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே அர்ப்பணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேஷனேட்டாகவும் ஹார்ட் ஒர்க்காகவும் ஒருத்தவங்க வந்து ஒரு அவங்களோட ட்ரீமை வந்து சேஸ் பண்ணி போகும்போது அவங்க வந்து ஒரு பெரிய ஆளாவே மாறுவாங்க. அதுதான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் யாரு அப்படின்னா இளவழகி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா. மிஸ்டர் ஏ இருதயராஜ், ஹர் ஃபாதர் வாஸ் ஏ டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன் இன் கேரம். இருதயராஜ் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா இளவழகியோடைய அப்பாவா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கேரம் போர்டோடைய சாம்பியன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கேரம் போர்டு சாம்பியன் யாரு அப்படின்னா இருதயராஜ். அவர் யாரு அப்படின்னா இளவழகி அப்படிங்கிறவங்களுடைய அப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவருடைய ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஆகல. அவருக்கு வந்து கேரம்ல வந்து ஜெயிக்கணும், கேரம்ல வந்து சாதிக்கணுங்கிறது அவரோட ட்ரீம். ஆனா அவரோட ட்ரீம் வந்து நிறைவேறல. ஏன் அப்படின்னா அவங்க ஃபேமிலி வந்து அவர் என்கரேஜ் பண்ணல, அவருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர் வந்து அவரோட ட்ரீமை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவங்க பொண்ணு மூலயமா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சார். அதாவது அவருக்கு தான் கேரம் போர்ட்ல வந்து வின் பண்ணணும், நல்ல பெரிய ஆளாகணும்னு ஆசை. ஆனா அவரால் அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலையாம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க பொண்ணு மூலயமா அவரோட ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாராம். அதான் சொல்றாங்க. He used to put his daughter on the carom board while she listened to the sound of the striker and coins. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க டாட்டருக்கு வந்து கேரம் போர்டு அந்த காயின் ஸ்ட்ரைக் அந்த சவுண்ட் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அந்த மாதிரி அவங்களுக்கு அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாரு. அவங்களுக்கு வந்து 2 வயசு இருக்கும் போதே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்கள வந்து அவர் போற டோர்னமெண்ட் அவர் எந்த டோர்னமெண்ட்டுக்கு போனாலும் இவங்களை வந்து கூடவே கூட்டிட்டு போயிடுவாராம். எத்தனை வயசுல? 2 வயசுல பாத்தீங்கன்னா இவர் போற டோர்னமெண்ட் எல்லாத்துக்குமே அவங்க பொண்ணையும் கூட கூட்டிட்டு போயிடுவாராம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லோக்கல் கிளப்ல விளையாடும் போது கூட அவங்க பொண்ணை வந்து அவர் கூட்டிக்கிட்டே போயிடுவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஹர் ஃபாதர் பிகன் கோச்சிங் ஹர் when she was around 5. அவங்களுக்கு 5 வயசு இருக்கும் போது அவங்க அப்பா வந்து அவருக்கு கோச்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அப்பா வந்து called her for a match and she won that match which gave her confidence. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அப்பா கூட வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க அப்பா வந்து அவங்களை கூப்பிடுறாங்களாம், வா நம்ம 2 பேரும் வந்து ஒரு மேட்ச் வச்சுக்கலாம். எத்தனை வயசுல? 5 வயசுல அவங்க அப்பா வந்து அவங்க வந்து கூப்பிடுறாங்களா, நம்ம 2 பேரும் போட்டி பண்ணிக்கலாம், யாரு ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்களாம். அந்த ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ஜெயிச்சது தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டையே கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 வயசுல அவர் போற எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் இவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாராம். அவங்க ஃப்ரெண்டு கூட கிளப்ல எல்லாம் விளையாடுவாராம், அங்க இவங்களையும் கூட்டிட்டு போனாராம். அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு 5 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு 5 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அவங்கள வந்து மேட்ச் விளையாடலாம் வா நம்ம 2 பேரும் கூப்பிடுறாங்க. அதுல அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்களாம். அந்த வின் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கான்ஃபிடென்ட் தான் அவங்களால ஏஷியன் கப் ஜெயிக்க முடிஞ்சது. அடுத்து சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் கப் அவங்களால வாங்க முடிஞ்சது. ஏஷியன் கப்பு சவுத் ஏஷியன் கப் எல்லாம் அவங்களால வந்து வாங்க முடிஞ்சது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுதான் வந்து அவங்களால வந்து வேர்ல்டு சாம்பியனா மாறதுக்கும் ஹெல்ப் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இருதயராஜ் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா அவங்க அப்பான்னு பார்த்தோம்ல, அவர் என்ன வேலை செய்யறாரு அப்படின்னா மீன் வண்டி ஓட்டுவாரா அவங்க அப்பா. ஃபிஷ் கார்ட் டிரைவரா. என்ன வண்டி ஓட்டுவாங்க அப்படின்னா மீன் வண்டி ஓட்டுறவங்க தான் வந்து அவங்க அப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த வண்டியில என்ன பண்ணுவாங்களாம், பைப்பெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம். இதுதான் வந்து அவங்க அப்பாவோட வேலையா. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபேமிலி அப்படின்னா ஒரு ஒய்ஃப் 3 டாட்டர். அப்ப அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா 3 பொண்ணுங்க. இருதயராஜ் அப்படிங்கிறவருக்கு 3 பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அவங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். அப்பா அம்மா 3 பொண்ணுங்க. அதுல ஒரு பொண்ணு தான் யாரு? இளவழகி அப்படின்னு பார்த்தோமா. they lived in ஒரு 1 room apartment. ஒரே ஒரு ரூம் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் அவங்க வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. எங்க அப்படின்னா வியாசர்பாடி, சென்னையில. அப்ப இவங்க எங்க வசிக்கிறாங்க அப்படின்னா வியாசர்பாடியில சென்னையில வசிக்கிறாங்க. ஃபர்ஸ்டா அடுத்து 2 இயர்ல அவங்க அப்பா நிறைய டோர்னமெண்ட்டுக்குலாம் அவங்க வந்து கூட்டு போக ஆரம்பிச்சாரு. எப்ப அப்படின்னா 2 வயசுல. 5 வயசுல தான் அவங்க அப்பா கூட அவங்க வந்து போட்டி போட்டு வின் பண்றாங்க.
புரியுதா? 2 வயசுல டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் கூட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. 5 வயசுல அவங்க அப்பாவுக்கு அவங்களுக்கு போட்டி வைக்கிறாங்க. அதுல வந்து இளவழகி வந்து வின் பண்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் அவங்க ஃபேமிலியில, அப்பா அம்மா 3 பொண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட வீட்டுல வாழறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ரூம் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் வாழறாங்க. எந்த ஊரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாசர்பாடி, சென்னையில தான் வந்து அவங்க வசிக்கிறாங்க. அந்த ரூம் வந்து அவங்களால அகாமடேட்டே பண்ண முடியாது. 5 பேர் ஒரே ஒரு ரூம் தானே இருக்கு, பத்தவே பத்தாது. இதுல இளவழகி பாத்தீங்கன்னா நிறைய டிராபிஸ்லாம் வின் பண்ணுவாங்களாம். அதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த குட்டி வீட்டுல வைக்கவே முடியாதான். அதுதான் வந்து இதுல சொல்றாங்க. 2 many trophies அவங்க நாளுக்கு நாள் வருஷங்கள் ஆக 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 அவங்க நிறைய 2 many trophies வந்து வின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் வந்து அந்த வீட்டுல வைக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டுல ஸ்பேஸே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிலதெல்லாம் வந்து அவங்க பெட்டுக்கு அடியில வந்து வச்சுப்பாங்களாம். அதுதான் வந்து சொல்றாங்க. சிலது வந்து நெய்பர் வீட்டுல, பக்கத்து வீட்டுல கொடுப்பாங்களாம். ரிலேட்டிவ் வீட்டுல எல்லாம் அவங்களுடைய டோர்னமெண்ட்ல அவங்க ஜெயிச்ச அந்த வின்னிங் ட்ராஃபி எல்லாம் ரிலேட்டிவ் வீட்லேயும் பக்கத்து வீட்லேயும் கொடுத்து தான் வைப்பாங்களாம். அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. இவங்க ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்கு இவங்க போகிற அந்த ட்ரிப்புக்காக அவங்க மணி மேக் பண்ணணும்ல, அந்த ஃபினான்சிங்கே காசே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களாம். அப்போ கூட வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விக்ட்ரிஸ் ஃபாலோ மீ அப்படின்னா, விக்ட்ரிஸ் வந்து என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு, ஜெயிப்பு வந்து என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் 14 வருஷம் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் போகிறதுக்கே அவங்களால அஃபோர்டபுள் பண்ண முடியல, காசே இல்லாம. ஆனாலும் அவங்க அதை விட்டு கொடுக்காமலே விக்ட்ரி வந்து என்ன ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். புரியுதா? அடுத்து போலாமா? இளவழகி வந்து பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்னா மெம்பர் ஆஃப் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் அண்ட் ஆல்சோ ரெப்ரசன்டட் இந்தியா அட் த கேரம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அண்ட் ஏஷியன் சாம்பியன்ஷிப். இவங்க வந்து யாரு அப்படின்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல கேரம் அசோசியேஷனுடைய ஒரு மெம்பர். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ஊருன்னா வியாசர்பாடி, சென்னை. இவங்க எந்த ஊர்ல வந்து அசோசியேஷன் கேரம் அசோசியேஷன் மெம்பராக இருக்காங்க அப்படின்னா திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கேரம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக இருந்திருக்காங்க, ஏஷியன் சாம்பியன்ஷிப்பாலாம் இருந்திருக்காங்களாம். இப்போ இவங்களோட அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா என்னென்னலாம் இளவழகி வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2008 ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு 5th வேர்ல்டு கேரம் சாம்பியன்ல இவங்க வின் பண்ணியிருக்காங்க. 2008 ஃப்ரான்ஸில் 5th வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2009 38வது சீனியர் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப், இதுதான் பெரியவங்கள் விளையாடுவாங்கல்ல அந்த இதில் சிங்கிள், அதில் உமன் சிங்கிளில் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. எங்கே? 2009 விசாகப்பட்டினம்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா 37th நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்திருக்குன்னா 2008 சென்னையில் நடந்திருக்கு. அதுலேயும் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2009 13th சார்க் கேரம் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. 13வது சார்க் கேரம் சாம்பியன்ஷிப். அதுல டபுள்ஸ்ல யார் கூட சேர்ந்து அப்படின்னு கேட்பாங்க, ராஷ்மி குமாரி அப்படிங்கிறவங்க கூட சேர்ந்து சார்க் கேரம் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணியிருக்காங்க. 2009 13th சார்க் கேரம் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. அதுல டபுள்ஸ்ல 2 பேர் சேர்ந்து விளையாண்டதுல இவங்க ஜெயிச்சிருக்காங்க. யாரு கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஷ்மி குமாரி அப்படிங்கிறவங்க கூட சேர்ந்து. அடுத்து பாத்தீங்கன்னா 2 times சார்க் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. உமன் சிங்கிள் டைட்டில் 2009 அதுவே சார்க்லே தான், சார்க் கேரம் சாம்பியன்ல ஃபர்ஸ்ட் டபுள்ஸ்ல வாங்கினாங்கன்னு பார்த்தோமா, அடுத்து சிங்கிள்ஸ்ல 2 டைம் வாங்கியிருக்காங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் வின்னர் 2006 வேர்ல்டு கப்பே ஜெயிச்சிருக்காங்க, கேரம்ல வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2010 வாங்கியிருக்காங்க. எங்க அப்படின்னா யூஎஸ்ல, வேர் ஷி செக்யூர்ட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ். 2010 பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல விளையாடி இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ், டபுள்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்களாம். இவங்க எவ்வளவு மெடல் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் காம்படிஷன்ல 260 மெடல், அதுல 106 கோல்டு, 17 சில்வர், 12 வந்து பிரான்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் உங்களை என்ன கேட்பாங்கன்னா நேஷனல் சாம்பியன்ஷிப்ல நேஷனல் லெவல்ல அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 260 மெடல் வாங்கியிருக்காங்க. அதுல 106 கோல்டா, 17 சில்வரா, 12 பிரான்ஸா. இது வந்து என்னன்னா நேஷனல் லெவல்ல எவ்வளவு மெடல் வாங்கியிருக்காங்கன்னா 260 மெடல், அதுல 106 கோல்டு, 17 சில்வர், 12 பிரான்ஸ். அடுத்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 111 கோல்டு, 9 சில்வர், 5 பிரான்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல்ல வாங்கியிருக்காங்களாம். இன்டர்நேஷனல்ல எவ்வளவு வாங்கியிருக்காங்க?
இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா 111 கோல்டு, 9 சில்வர், 5 பிரான்ஸு. இது இன்டர்நேஷ்னல் லெவலில். அது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் 106 கோல்டு, இன்டர்நேஷ்னல் லெவலில் 111 கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து யாரோடது அப்படின்னா இளவழகியோட அச்சீவ்மெண்ட்ஸ். திரும்பி என்னன்னு மட்டும் பார்த்துருவோமா? 2008 ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2009 38th சீனியருக்கு நடக்கிற அந்த கேரம் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2008 சென்னையில் 37th கேரம் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு, அதுலேயும் வின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சிங்கிள்ஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா 2009 டபுள்ஸில் வின் பண்ணியிருக்காங்க, சார்க்கில் நடந்ததில். அதில் யார் கூட இருந்து விளையாண்டாங்க அப்படின்னா ராஷ்மி குமாரி கூட சேர்ந்து விளையாண்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதே சார்க் சாம்பியன்ஷிப்பில் 2 தடவை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2006 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. 2010 யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸில் டபுள்ஸ்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்களாம். மொத்தமாக அவங்க எவ்வளோ மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மொத்தமாக அவங்க வாங்கின மெடல் 260. அதில் நேஷ்னல் லெவலில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106 கோல்டு, 17 சில்வர், 12 பிரான்ஸு. இன்டர்நேஷ்னல் லெவலில் 111 கோல்டு, 9 சில்வர், 5 பிரான்ஸு. இதை மொத்தமாக சேர்த்து தான் 260 மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ இளவழகி டோட்டலாக எவ்வளோ மெடல் வாங்கியிருக்காங்க? 260 மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. நேஷனல் லெவலில் எவ்வளோ, இன்டர்நேஷ்னல் லெவலில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதோட நம்ம 3மே பார்த்துருக்கோம். செக்ஷன் 1ல் மணி அப்படிங்கிறவங்க எப்படி ரைட்டராக மாறினாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அஜய் அப்படிங்கிறவங்க எப்படி ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக மாறினாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இளவழகி அப்படின்றவங்க கேரமில் எப்படி வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து இதோட கிளாசரி பார்த்துடலாமா? கிளாசரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகாமடேட் அப்படின்னா டு அடாப்ட்னு அர்த்தம். என்னால் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சுதா, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா எனக்கு அது போதுமானதா இருந்ததா அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த வீடு வந்து அவங்களுக்கு அகாமடேட் பண்ண முடியும்னா அவங்களால அடாப்ட் பண்ண முடியுது, அவங்களால அங்கே வாழ முடிஞ்சுதா, அதுதான் வந்து அகாமடேட் அப்படின்னு அர்த்தம். ட்ராபீஸ் அப்படின்னா a decorative cup given as a token of victory. ஜெயிக்கிறதுக்காக கொடுத்த ஒரு டெக்கரேட்டிவ் கப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ராஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேட்டர்ட் அப்படின்னா பிரேக், டேமேஜ், டெஸ்ட்ராய்டு தான் என்ன சொல்லுவாங்க, ஷேட்டர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஹாபி டர்ன்ஸ் எ சக்ஸஸ்ஃபுல் கெரியர் அப்படிங்கிற ப்ரோஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.